ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல எண்ணெய்லாம் எதுவுமே சேர்க்காம ஆரோக்கியமான முறையில் மணக்க மணக்க சுவையான ஒரு ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சூடான சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த குருமா ரெசிபி இட்லி, தோசை, சப்பாத்திக்கு செட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஆனால் சாதத்துக்கு கூட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியும் கூட. இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு டுடே சமையல். ரெசிபி செய்யறதுக்கு முன்னாடி 100% இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் 5 ப்ராடக்ட்டுமே ஹாட் செல்லிங்கில் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். இப்போ வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 4 பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு செய்ய போகிறேன். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் 1 கப் சோயா, அதாவது மீல் மேக்கர் சேர்த்துக்கோங்க. இது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அது மூழ்கிற அளவுக்கு நல்லா சூடாக இருக்கக்கூடிய தண்ணீரை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா அந்த தண்ணீரை இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு அந்த மீல் மேக்கரை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு குக்கரில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் குக்கரை ஸ்டவ்வில் வைக்கல. அதே மாதிரி எண்ணெய் அதெல்லாம் எதுவுமே பயன்படுத்த வேணாம். அடுத்ததான் 10 பீன்ஸு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி 100 கிராம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பட்டாணியை சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா காஞ்ச பட்டாணி 8 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய கேரட் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மீல் மேக்கர். அடுத்ததான் 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்க்காதீங்க. கடைசியாக 2 கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. முன்னமே சேர்த்துட்டோன்னா கருத்து போயிடும். அதனால தான் தண்ணி சேர்த்த பிறகு சேர்க்குறேன். இதில் சேர்க்கக்கூடிய காய்கள் எல்லாமே உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். எந்த காய் வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் இந்த மாதிரி ஏதாவது காய்கள் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். குக்கரை மூடிக்கோங்க, வெயிட் போட்டுக்கோங்க. இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு 3லிருந்து 4 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. அடுத்ததான் 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இது 100 ml அளவுக்கு இருக்கும். அதாவது தேங்காவை மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி திக்கான பாலாக எடுத்திருக்கேன். மறுபடியும் ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் கேழ்வரகு மாவு, அதாவது ராகி மாவில் அந்த கேழ்வரகு மாவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சேர்த்துட்டு கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேழ்வரகு சேர்த்தா நல்லா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தக்காளி இதில் நம்ம பயன்படுத்தலை, இஞ்சி பூண்டு பயன்படுத்தலை. ரொம்ப ரொம்ப ஒரு ஆரோக்கியமான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது இப்போ அப்படியே ஒரு வாரம் இருக்கட்டும். இப்போ 4 விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் நல்லா இறங்கியிருக்கு. திறந்து பார்க்கலாம். இப்போ இதை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் பால், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு முறை கலந்துட்டு 5லிருந்து ஒரு 8 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்திருக்கு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவ வேண்டியதான். அவ்வளோதான். மணக்க மணக்க சுவையான முறையில் ஆரோக்கியமான முறையில் ஒரு குருமா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வித்தியாசமான சுவையில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே பாராட்டுவாங்க. குறைவான அளவுகளில் நீங்கள் வேணால் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சூடான சாதத்து கூட பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.